கார்த்திகை நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய மேஷ லக்னத்தில் ஒரு பாதமும், சுக்கிர பகவானுடைய ரிஷப லக்னத்தில் 2, 3, 4 பாதங்களும் அமைந்துள்ளது. இவ்வாறு சுக்கிரன் வீட்டிலும் செவ்வாய் வீட்டிலும் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரமானது நவகிரகங்களில் சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக கூறப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திர அன்பர்கள் தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள கஞ்சநகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் அல்லது கார்த்திகா சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். இந்த தலத்தில்தான் முருகப்பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பிய 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருப்பெற்று அந்த 6 குழந்தைகளும் பார்வதி தாயாரால் ஒன்றாக்கப்பட்டு கார்த்திகேயனாக ஆறுமுகனாக வடிவம் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. இந்த அவதாரம் நிகழ்ந்த ஒரு தலமாக இந்த காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திகழ்கிறது. ஆகவே கார்த்திகை நட்சத்திரத்தை ஏஎல்பி நட்சத்திரமாகவும் ஏஆர்பி நட்சத்திரமாகவும் கொண்ட அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையேனும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையேனும் இந்த திருக்கோயிலில் தரிசனம் செய்வது நல்லது. அடுத்ததாக விஷாக நட்சத்திரம். இந்த விஷாக நட்சத்திரமானது சுக்கிர பகவானுடைய துலாம் லக்னத்தில் 1, 2, 3 பாதங்களும், செவ்வாய் பகவானுடைய விருச்சிக லக்னத்தில் 4ஆம் பாதமும் அமைந்துள்ளது. விஷாக நட்சத்திரமானது தேவகுருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த விஷாக நட்சத்திரத்தை ஏஎல்பி நட்சத்திரமாகவும் ஏஆர்பி நட்சத்திரமாகவும் கொண்டுள்ளவர்கள் தென்காசி மாவட்டம் பண்பொழி அப்படிங்கிற ஊரில் உள்ள செல்வ முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் சென்று அங்கு அருள்பாலிக்கின்ற முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வ யானையையும் தரிசனம் செய்யும் பொழுது எல்லா வளங்களும் கிட்டும். முருகன் என்றாலே அவன் மயில் வாகனன். விஷாகன் என்ற பெயர் முருகனுக்கு உண்டு. வி என்றால் மயில், ஷாகன் என்றால் சஞ்சரிப்பவன் என்று பொருள். மயிலில் சஞ்சரிப்பதால் விஷாகன் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அந்த விஷாகன் அருள்பாலிக்கின்ற பண்பொழி முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலில் சென்று வழிபடும் விஷாக நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிட்டும் என்பது திண்ணம். வாழ்க வளமுடன்.